பயப்படாத. எங்கடா அவளை கூட்டு போற? சொல்ல முடியாது. போலீஸ் கிட்டே வா. பாடி சார், லட்சுமி கிடைச்சாளா? ஜீப்புக்குள்ளதான் கிடக்கா. ஆனா சவுல்ல ஒண்ணு கொடுத்துட்டேன். சுசன், அவளை உள்ள கூட்டிட்டு போ. ரேகா வா. ரங்கையா, கஸ்டமர் யாரும் வரலையா? வந்தாங்க. இந்த பிரச்சனையால எல்லாரும் அனுப்பி வச்சிட்டாங்க. ஓஹோ. பாத்து. கமலா உள்ளதா இருக்காங்க. நீங்க வாங்க. பரவாயில்ல லக்ஷ்மி, பரவாயில்லம்மா, நீ அழாத. ஒண்ணும் இல்ல, சரியா? சர்க்கிள் கீழே இருக்கா? நான் வரேன். ரங்கையா, அண்ணனை கொஞ்சம் கூப்பிடு. ரங்கையா எனக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லி போனை கட் பண்ணதும் ஜீப் எடுத்துக்கிட்டு ஜெட் வேகத்துல பறந்துட்டேன்ல ஹைவே ரோட்டுக்கு. அந்த பயலை தூக்கி போட்டு அடிச்சு வண்டிக்கு பின்னால தூக்கி போட்டு இருக்கேன். உயிர் இருந்துச்சுன்னா அவன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். என்ன வெறும் கூலிக்காரனை மட்டும் பார்க்காதீங்க. இது வெறும் கூலிக்காக மட்டும் இல்ல, கமலா மேல இருக்கிற கிறுக்குனாலதான் நான் இந்த
இந்த காளிபுரத்துக்கு வந்து சார்ஜ் எடுத்த 4 வருஷத்துக்கு இடையில உபச்சார விடுதின்னு ரைடுன்னு யாராவது இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்திருக்கானா? சொல்ல இவரு இன்னைக்கு கூட நான் செஞ்ச இந்த விஷயம் இருக்கு பாரு, அது மட்டும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது என் வேலைக்கே உழ வச்சிருவாங்க. அப்படி இருந்தும் நான் சார் முதல் முறையா அந்த இடத்துக்கு வரல. இங்க இருக்க எந்த ரூமுக்கு வேணா போகலாம், யார வேணாலும். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த விஷயத்துக்காக யாரோ ஒருத்தி கூட படுத்து எஞ்சா பத்தாது. எனக்கு கமலா நம்பியார் உன்னை தனியா செட் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உன்னை முதல்ல பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு போதை. நம்பியாருக்கு கூட இதெல்லாம் தெரிய வராது. ஒரே ஒரு தடவை மட்டும் அடங்கி நில்றி. உன்னுடைய நம்பியார் என்ன பெரிய காமதேவனா? உனக்கு தெரியல சொல்றங்கயா. சாராயத்தை காய்ச்சி பார்டர் கடத்தி கொண்டு போன கேஸ்ல அப்ப நம்பியார ஒரே மிதியில கொன்னுட்டார்ல கலால் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ மஸ்தான். அதுக்கு பதிலா வக்கீல் படிப்பை நிறுத்திட்டு வந்து கரெக்டா 3வது நாள் அன்னைக்கு மஸ்தான் பாய ஒரேடியா போட்டு தள்ளிட்டான் பரமேஸ்வர நம்பியார். அதுக்கப்புறம் நைஸா பாம்பேக்கு எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளவு தாண்டி உன்னுடைய நம்பியார் கதை. பக்கா கிரிமினல். ஏன் கூட ஒரு தடவை உன்னால படுக்க முடியாதுன்னா அப்புறம் உன் நம்பியாருக்கு உன் பொணம் தாண்டி கிடைக்கும். புரிஞ்சுதாடி? ஜெகன், அது ஜேக்கப் சாரோட காரு தானே? ஜெகன், சாரோட ரைட் ஹேண்ட்ல ஏதோ நீங்க இந்த பாடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அப்ப நீ? நான் முதல்ல இந்த ராகவனோட காட்டேஜுக்கு போறேன். அவன் அங்க இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போறேன். காலேஜுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்டல்ல இருந்து பசங்களை வர சொல்லு. ஸ்டேஷனுக்கு முன்னாடி எல்லாரையும் அசம்பிள் பண்ணு. ஓகே. ஹலோ சார். இல்ல சார், இன்னும் வரல. ஒரு வேன் நிறைய ஃபோர்ஸ் மட்டும் இங்க வந்திருக்கு. ஆமா சார், இங்க பெரிய பிரச்சனை சார். அவங்க உடனே வந்து சேரலன்னா
சார் நேற்று ராத்திரி யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நானும் டியூட்டியில் இருந்த 2 பேரும் சேர்ந்து தான் ராகவன் சாரோட பாடியை ரெக்கவர் பண்ணோம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் வேலையை ஆரம்பிச்சலாம்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அங்கே இந்த பசங்க வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா ஆம்புலன்ஸ் ஏற்றி பொள்ளாச்சிக்கு கொண்டு போகிற வழியில் இவங்க ஃபாலோ பண்ணதுனால எங்களால் வேற எதுவும் பண்ண முடியாம பாடியை ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்துட்டோம் சார். சார் என்னங்க எவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? வீட்டில் ஒரு ஓமம் நடக்குது. கண்டிப்பாக வர்றேன்னு ராமாவுக்கும் பத்மாவுக்கும் வாக்கு கொடுத்துருங்க. அவங்க ஹோமம் நடத்திலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பியாருக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னா அதை நான் தான் பெற்று தருவேன். என் மேல கோவமா இல்லை நீ தந்தால இல்லைன்னா நான் அவனை கொண்டு இருப்பேன். அது எதுக்கு? உன்னை தொட்டதுக்காக. ஆ கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற காளிபுரத்துல மாவோயிஸ்ட் தாக்குதல். காளிபுரம் சர்க்கிள் ராகவன் உட்பட 9 பேர் மரணம். காளிபுரம் கசப்பா சர்க்கிள் கே ராகவன், கோயம்புத்தூர் ரேஞ்ச் ஐஜி சந்திரசேகரன் மகன் அர்ஜுன் சந்திரசேகரன், அவரோட வருங்கால மனைவியான பிரியா மேனனும் 6 சிவில் போலீஸ் ஆபீசர்ஸும் வெடிகுண்டு தாக்குதலால் கொல்லப்பட்டார்கள். கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். ஒன்றும் இல்லை, இவனோட கல்யாணத்துக்கு கூப்பிட. நீ பாத்தியா? டே 2 பேரும் ரெண்டு 3 நாள் கெஞ்சி கூத்தாடினதுக்கு அப்புறம் தான் மினிஸ்டர் பார்க்கவே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஆனா கடந்த 10-25 வருஷமா நான் செஞ்ச சர்வீஸ்க்கும் சரி, நான் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கும் சரி, ஒரு யூஸ்டு டாய்லெட் பேப்பரோட விலை கூட இல்லைன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச்சோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் டிஎஸ்பி பிரேம்நாத் நேரடியாக விசாரிச்சது ஆன் மை ரிக்வெஸ்ட். நம்ம பத்திரிகையில டிவிலெல்லாம் பார்த்தது தான். லெக்சரர் ஜேக்கப்போட பாடியை பார்த்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காளிபுரம் ஸ்டேஷனை சுற்றி வளைச்சிட்டாங்க. இதே கேஸில் அக்யூஸ்டுன்னு சந்தேகப்படுற சர்க்கிள் ராகவனோட மர்மமான மரணம், அப்புறம் பசங்களோட கலாட்டாக்கு நடுவில் ராகவனோட பாடி எடுத்துக்கிட்டு இங்கே கிளம்பி வந்த போலீஸ் வேன் காளிபுரத்தோட அவுட்ஸ்கர்ட்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆயிடுச்சு. மாவோயிஸ்ட்டுங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம பசங்க எதுக்கு போனாங்க? அதை பற்றி கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் எதுவும் சொல்லலையா? இதெல்லாம் கொஞ்சம் கூட கன்வின்சிங்கே இல்லை சார். இதெல்லாம் அவனுங்க கை நீட்டி காசு வாங்கி மாற்றி எழுதியிருப்பாங்க சார். தெரியும். அதனால தான்டா நான் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு மினிஸ்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது இருக்கிறது பார்டர் ஸ்டேஷன், மாவோயிஸ்ட் பிரசன்ஸ் இருக்கு. கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் ஒரு ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். என் பிள்ளை போய் சேர்ந்துட்டான். ஆனா அன்னைக்கு அந்த வேன்ல அவங்க கூட எரிஞ்ச அந்த 6 போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு அவங்க சர்வீஸ்க்கு
ஒரு மினிமம் கமிட்மெண்ட் கூட இந்த ஸ்டேட்டுக்கு இல்ல. எந்த கமிட்மெண்ட்டை பற்றி பேசுறீங்க சார்? அவங்க உச்சா போகும்போது நம்ம வெளியில் காவல் நிற்கணும். சத்ததுக்கு அப்புறம் மானத்தை பார்த்து ஷூட் பண்ணணும் தவிர ஒரு போலீஸினால என்ன பிரயோஜனம்? இந்த கேஸ் என்கொயரி செய்யறது கவர்மெண்டோட பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. என் விருப்பப்படி தான் இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன். இனிமேலும் அப்படிதான். சார் ஒரு வேலை பண்ணுங்க, என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க காணிபுரத்துக்கு. நான் போய் விசாரிக்கிறேன். அது பனிஷ்மெண்ட்டா கூட கொடுங்க. அப்படி என்னதான் நடந்ததுன்னு தெரிஞ்சு போன நம்ம பிள்ளையாச்சே, மந்திரியோட பிள்ளையல்ல. ஆர்டர் தரலைனாலும் நான் போவேன். லீவு கிடைக்கல ப்ளீஸ் சார். இதென்ன அப்பம் வீட்டு ரோடா இப்படி வண்டி ஓட்டுறேன்? யார் அடிங்க வண்டி ரிவர்ஸ் கிட்ட மாற்ற சொல்றேன். ஓட வெளியே. சூப்பர் பிகர்டா. அவனை விடு. விட்டுட்டேன். யாரியா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இதுக்கு முன்னாடி யாரும் காமிக்கல, அதனால யாரும் பார்க்கல. நேரம் வரும்போது சொல்லி அனுப்புறேன். மாமியார் வந்து பாருங்க. கொஞ்சம் அடங்கி நிலடி அம்மாடி. உங்கூட விளையாட எனக்கு இப்ப நேரம் இல்லை, அப்புறமா பார்க்கலாம். வச்சிருக்க சரக்கோட பத்திரமா வீடு போய் சேர வழியை பாரு. புரிந்தா?